சிவாய நம. அஷ்டாலஜர் ஆயில்ய மைத்திலி. சனி பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறது என்னன்னா, ஜென்மத்திலேருந்து சனி விலகணுன்றது கும்பராசியோட எதிர்பார்ப்பாக இருக்கும். அஷ்டம சனி விலகணுன்றது கடகத்தோட எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ சனி பெயர்ச்சி அப்படின்னாலே நிறைய பேருக்கு தன்னால் ஒரு விதமான ஒரு ஃபீல் எல்லாம் வந்துடுது. ஆக்சுவலாக இந்த சனி பெயர்ச்சி எல்லா ராசிக்குமே நல்லது கெட்டது எல்லாமே பண்ணும். ஆனால் கண்டிப்பாக சில மாறுதல்கள் நடக்கும். அது யார் யாருக்கு எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அது போக பொதுப்படையாக சொல்லுவாங்க. இப்போ மீனத்துக்கு சனி மார்ச்சில் வரப்போகிறாரு அப்படின்னும் பொழுது, மீன ராசிக்கு சனி வந்தாலே ஜென்ம சனி, மீன ராசிக்காரங்க அலர்ட்டாக இருக்கணும், இதே ஒரு பயம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் சிம்மத்துக்கு அஷ்டமத்தில் சனி வராரு, அது ரொம்ப கொடுமையான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு பயம் காட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பயம்புறுத்தியே அடுத்த கட்டத்துக்கு போகாமல் சில விஷயங்கள் தடையாகவும் இருக்கும். ஆக்சுவலாக சனி சிம்மத்தில் பிறந்த எல்லாருக்குமே அஷ்டம சனியாக செயல்படுமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. அது யார் யாருக்கு கடுமையான பாதிப்பை கொடுக்கும், யார் யாருக்கு ஒரு ஆவரேஜான பாதிப்பை கொடுக்கும், யார் யாருக்கு நல்ல விஷயங்களை செய்யும் அப்படின்றது அவங்களுடைய ஜென்ம ஜாதகமே பேசும். அது எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்றத நம்ம நுணுக்கமாக இது பார்க்கணும். ஸோ சனி பெயர்ச்சினாலே பயம் அப்படின்ற ஒரு இதை ஃபஸ்ட்டே நமக்கு டியூன் பண்ணி விட்டுருவாங்க. வரப்போதே அந்த பயத்திலே நம்ம எல்லாமே செய்யாமலே இருப்போம். ஆனால் அது மாதிரி இல்லாமல் சனி பெயர்ச்சி யார் யாருக்கெல்லாம் நல்ல பலன்களை தரும், யார் யாருக்கெல்லாம் ஒரு ஆவரேஜாக இருக்கும், யார் யாருக்கெல்லாம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்றத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். சனி பெயர்ச்சிக்கு முன்னாடி சனி பகவானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ சனி பகவானை பற்றி நிறைய பயமாகவே சொல்லியிருக்காங்க. ஆனால் சனி தான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும். சனி பகவான் தான் ஒரு மனிதனை மனிதனாகவே மாற்றும். நம்ம எல்லாமே கர்மக்காரகன் சொல்கிறோம் இல்லையா? கர்மக்காரகனே சனி தான். கர்மான்ற அந்த வார்த்தைக்கு சனி தான் கர்த்தா. ஸோ தொழிலுக்கும் சனி தான். ஒருத்தவங்க தொழிலில் ஓஹோன்னு இருக்காங்கன்னாலும் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். சனி நல்லா இருக்கணும் ஜாதகத்தில். சனி நல்ல அமைப்பில் இருந்தால் தான் தொழில் சக்ஸஸ் ஆகும். சனி கெட்டு போயிடுச்சுன்னா தொழில் எத்தனை தொழில் எடுத்தாலும் லாஸ் இப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ சனி நல்லதும் செய்யும். ஒருத்தவங்க ஆன்மீகத்தில் இருக்காங்கனாலே சனி தான் அதுக்கு காரணம். நல்ல தீவிரமான சிவபக்தராக இருக்காங்கன்னா சனி தான் காரணம். ஸோ சனி நிறைய நல்லதும் பண்ணும். எந்த ஒரு கிரகமும் நல்லது மட்டுமே பண்ணும் கெட்டது மட்டுமே பண்ணோன்னா கண்டிப்பாக கிடையாது. சனி ஒன்று கொடுத்ததுன்னா அது நிலையான ஒன்றை கொடுக்கும். இது நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். சனி ஒன்றை கொடுத்தால் அது எப்போவுமே பெர்மனண்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கும். அது நல்லது கெட்டதுன்றது நம்மளுடைய ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. சனியை நம்ம எப்படியெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ மற்ற கிரகங்களுக்கும் சனிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் வேறுபாடு அப்படின்னும் பொழுது, மற்ற கிரகங்கள் எல்லாம் வேகமாக நகர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ரோட்டில் போகும்பொழுது வேகமாக எல்லாமே கிராஸ் ஆகி போகும்பொழுது, இல்லை நாமளே வேகமாக போகும்பொழுது நமக்கு சைடில் என்ன வருது, முன்னாடி என்ன வருது, பின்னாடி என்ன வருதுன்றது நம்ம கவனிக்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட இதுக்கு நம்ம சீக்கிரமாக போயிடணும். அப்போ அது நல்லது கெட்டது ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்காம இருப்போம் அந்த டைமில். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் மெதுவாக நம்ம போகும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். போகிற வழியெல்லாம் அப்படியே நோட் பண்ணுவோம். இந்த இடத்துல இது இருக்குதுன்னு நம்ம மைண்டில் நிற்கும், இந்த இடத்துல இது இருக்குன்றது நம்ம மைண்டில் நிற்கும். அப்போது நம்ம எதிர்த்துல வரவங்களையும் நம்ம பார்ப்போம், பின்னாடி வரவங்களையும் வழி விட்டு போவோம். ஏன்னா நம்ம பொறுமையாக நடக்கிறதுக்கும் வேகமாக ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? சனி அதை தாங்க செய்யும். சனி மந்தக்காரகன் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது என்ன பண்ணோம் அப்படின்னா, மற்ற கிரகங்கள் எல்லாம் வேகமாக நகரும்பொழுது அதோட இயல்பான குணத்தை நமக்கு கொடுக்குது. இப்போ செவ்வாயெல்லாம் வேகமாக நகருது அப்படின்னும் பொழுது ஒரு அதிரடி தான். செவ்வாய்னாலே ஒரு அதிரடி இருந்துடும். ஆனால் சனி அப்படி கிடையாது. மந்தமாக இருக்கும் பொழுது, அதாவது பொறுமையாக நகரும் பொழுது நல்லது கெட்டது ரெண்டுத்தையுமே நமக்கு போதிக்கும்.
எல்லாமே ஒரு தவறு பண்ணுறோன்னா நம்மளோட வேகத்தால் தான் பல தவறுகள் நடக்குது. அது வந்து யாருமே நோட்டீஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம எடுத்து எப்போவுமே வந்து சில விஷயங்கள் வந்து நிதானத்தை தவறும் பொழுது தான் நாம் ஒரு மனிதன் வந்து தவறு செய்கிறான். நிதானமாக இருக்கக்கூடிய யாருமே தவறு பண்ண போகிறது கிடையாது. அந்த நிதானத்தை தவறும் பொழுது தான் ஒரு மனிதன் தன் தவறை வந்து அதிகப்படுத்திக்கிறான். ஒரு செகண்டில் தானேங்க ஒருத்தருடைய வாழ்க்கையே மாறுது. ஸோ அந்த ஒரு அமைப்பை வேகமான காலகட்டங்களில் நம்ம பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்து அந்த 7.5ன்ற ஒரு அமைப்பு ஜென்ம சனி, அஷ்டம சனின்னு ஒரு அமைப்பில் வரும் இல்லையா? ஸோ அந்த நேரங்களில் சனியோட அந்த மெதுவான நகர்வு வரும்பொழுது அந்த ஒரு இன்சிடெண்ட் நமக்கு வந்து நடக்கும் ரிப்பீட்டடாக. இதுதான் கர்மா. நம்ம கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா? அது நல்லதோ கெட்டதோ நாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ரிப்பீட்டாக நமக்கு வந்து அது நடக்கும் பொழுது தான் நம்ம அதை பற்றி யோசிக்கிறோம் இல்லையா? நம்ம அப்போ பண்ணதால் இன்றைக்கி நமக்கு இந்த ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு யோசிப்போம். அப்போது ஒரு டைமில் நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டேன், அது ரிப்பீட்டடாக என் வாழ்க்கையில் நடக்கும்பொழுது தான் அதோட ஒரு வலி எனக்கு தெரியுதுன்னு நம்ம உணர்றோம் இல்லையா? அந்த உணர்தலை தருவது தான் சனியின் வேலை. இது எப்போ நடக்கும்? 7.5 டைமில் நடக்கும். ஜன்மத்தில் சனி போகக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும். அஷ்டம சனியில் நடக்கும். எப்படி நடக்கும்? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த நட்சத்திரத்துக்கு எக்ஸாக்ட் டிகிரியில் அந்த சனி கடந்து போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி உணர்தலை நீங்கள் உணருவீங்க. ஸோ இதுதான் வந்து அந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த கர்ம வினை. நன்றி, வணக்கம். வாழ்க நலம். ஓம் சிவாய நம.